இங்கே ஒரு 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு நான் நிறைவேற விரும்புகிறேன். முதலாவதாக உயிர்மை கைப்பகம் இனி ஒவ்வொரு ஆண்டும் சுஜாதா அவார்ட்ஸ் என்ற பெயரில் அவர் வழங்கிய அங்கீகாரம் பலருக்கு உத்வேகம் கொடுத்திருக்கிறது. அத்தகைய விருதுகளை பெற்றவர்கள் நானும் ஒருவன். இனி சுஜாதாவின் பெயரில் உயிர்மை கைப்பகம் இளம் எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு பரிசு திட்டம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் மூலம் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். இரண்டாவதாக, நேற்று இங்கு நம்முடைய மிகவும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் அகால மரணமடைந்தார். அவருக்கு இந்த ஆங்கிலத்தினுடைய அஞ்சலியை செலுத்துகிறது. இங்கு அடுத்து பேச வரக்கூடிய நண்பர்கள் 5 to 7 நிமிடங்களுக்குள் சுஜாதாவை பற்றிய தன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு வரவிருக்கும் அனைவருக்கும் பத்மஸ்ரீ, பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட நடிகர், இப்படி சிறப்பான அடைமொழிகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட மேடையை பொறுத்தவரை இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு சிறப்பான தகுதி உண்டு. இவர்கள் அனைவருக்கும் திரு ரங்கராஜன் அவர்களை நண்பர்கள், அந்த நண்பர் என்ற முறையில் இங்கு பேச வந்திருக்கிறார்கள். எனவே அடுத்து பேச நண்பர் திரு ராக்கி ரங்கராஜன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இரண்டு கூட்டத்துக்கு வரும்படி மனுஷபுத்திரன் அவர்கள் என்னை நேற்று கூப்பிட்ட போது நான் வர இஷ்டப்படவில்லை. வற்புறுத்தினால் வந்திருக்கிறேன். வர தயங்கியதற்கு காரணம் சுஜாதா என்ற பெயரை கேட்டதுமே எனக்கு அடக்க முடியாமல் அழுகி வருகிறது. ராத்திரி 10:30 மணிக்கு விகடன் ரவி பிரகாஷ் சொன்னார். ராத்திரி பூரா அழுதேன். அடுத்த நாள் காலை அவர் வீடு, சுஜாதாவின் மனைவி, இன்னும் சிலர் என்னால் முடியலையே என்ன அழுதுண்டே இருந்தார். தைரியமா இருங்க, உங்களை விட்டு போக மாட்டேன், என்னானாலும் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று அவர் மனைவி சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த அருகே பார்க்கிற போது வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் சிநேகிதர், என் டாக்டர் அவர் வந்தார். அவர் வந்து, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சுஜாதா என்று ஆரம்பித்தார். மறுபடியும் அழுகை. அதை விட்டு பாராட்டி கதை கற்று எழுதும்படி கேட்டார். எழுதினேன். அப்பொழுதும் அழுகைதான். இப்போ கூட திரைப்படத்தை பார்த்ததும் புபுக்கென்று எழுதிவிட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாமல் புரிஞ்சு தலையை புரிந்து இது பண்ணி கொண்டேன். அந்த மாதிரி தர்ம சங்கடம் இங்கே மேடையில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் வராமல் இருந்தேன். நல்ல வேளை அப்படி ஒன்றும் வரவில்லை. ஏனென்றால் கண்ணீரெல்லாம் வற்றி விட்டது. சுஜாதா என்கிற ராட்சசனை பற்றி என்ன சொல்வது? ஒரு மனிதன் வெற்றிகரமாக விளங்க வேண்டுமானால் he should touch 100 points of my interest in life அப்படின்னு சொல்வார். அதாவது சுவாரஸ்யமான சுவையான 100 புள்ளிகளை அவர் பெற வேண்டும் என்பார். சுஜாதாவோ 100 இல்ல, 150, 200, 300 புள்ளிகளை பெற்றார். அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். சங்க இலக்கியம் முதல் சாப்ட்வேர் வரை, சங்கீதம் முதல் ஹிப்ஹாப் வரை, கர்நாடக சங்கீதம் முதல் ஹிப்ஹாப் வரை, ஹைக்கூ முதல் ஆழ்வார் பாசனம் வரை சகலமும் அவர் கையிலே விளையாடினார். அவர் பேனாவிலே விளையாடினார். சினிமா உலகத்தில் டைரக்டர்களின் எதிர்பார்ப்புக்கு மேல் செய்கிற நடிகரை டைரக்டர் பிரைவேட் என்பார்கள். சுஜாதா எடிட்டர்ஸ் பிரைவேட்.
மற்ற பத்திரிகைகளில் அவருடைய தொடர்பு எப்படி இருந்ததோ தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதற்கு மேலேயே செய்யலாம். இந்த மாதிரி கதை வேண்டும் என்றால் அதன்படியே எழுதுவார், அதை விட சிறப்பாக எழுதுவார். எப்போது முடிக்க வேண்டும் என்றாலும் அப்படியே. சரித்திர கதை எழுதுங்கள் என்று மறுநாளே தலைப்பு தந்தார். 4 அத்தியாயம் எழுதுவதற்குள் என்னெல்லாமோ எதிர்ப்பு ஏற்பட்டது. நிறுத்தி விடுங்கள் என்றோம், உடனே நிறுத்திவிட்டார். அதற்கு நிறுத்திவிட்டால் போச்சு. அந்த மாதிரி எடிட்டருடைய வார்த்தைக்கு பத்திரிகையுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது யாரும் முடியாது. பத்திரிகைக்காரர்கள், சினிமா டைரக்டர்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டவர்கள், இப்படி எல்லோருக்குமே அவருடைய ஆட்களை பற்றிய அனுபவங்கள் இருக்கும். அவர்கள் அதை சொல்வார்கள். கண்ணுக்கு மிக கிட்டே இருந்த ஒரு பண்டத்தின் வடிவம் தெரியாது என்பார்கள். அதுவரை சுஜாதா எனக்கு ரொம்ப கிட்டே இருந்தார். ஆகவே இதற்கு மேல் அவரை பற்றி பேச முடியவில்லை, பேச தெரியவில்லை. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். பாரதிக்கு போனால் இன்னொரு பாரதி வரவில்லை, கல்கி போனால் இன்னொரு கல்கி வரவில்லை, சுஜாதா போய்விட்டால் இன்னொரு சுஜாதா வரப்போவதில்லை.